பிபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிளைம் ரிஜெக்ட் ஆச்சுன்னா உங்க கையில இருந்து பணத்தை மருத்துவமனையில செலவு பண்ண வேண்டியிருக்கும். இந்த சூழ்நிலை உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இது ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டவருக்கு தேவையில்லாத மன அழுத்தத்தை ஏற்படுத்துறதோட இல்லாம அவங்க குடும்பத்தோட நிதி நிலைமையையும் பாதிக்கக்கூடியதா இருக்கும். பைசா வசூலோட இந்த எபிசோட்ல மெடிக்ளைம் மற்றும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிளைம் ஏன் ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாருக்குமே அவசியமானது. மருத்துவமனையில சேர்க்கப்படும் போதோ இல்ல மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கும் போதோ ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கிறது பயனுள்ளதா இருக்கும். கோவிட் தொற்றுக்கு அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. ஆனா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறவங்க இத சரியா போடுறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்ல. இன்சூரன்ஸ் போடும் போதே சில தவறுகளை பண்றாங்க. இதனால இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் உங்க ட்ரீட்மெண்ட்கான பணத்தை கொடுக்காம இருக்கவோ இல்ல உங்க கோரிக்கையை நிராகரிக்கவோ வாய்ப்பு இருக்கு. அதனால ஹெல்த் இன்சூரன்ஸ் போடும் போதே சில விஷயங்களை நீங்க கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இந்த சமயத்துல நீங்க ஏதாவது தப்பு செஞ்சா மருத்துவ செலவுக்கான பணத்தை திரும்ப பெறுவதற்கான உங்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான முக்கியமான காரணத்துல ஒண்ணு, நீங்க சரியான தகவலை கொடுக்காம இருப்பதோ இல்ல தவறான தகவலை கொடுப்பதோ தான். கிளைம் ஃபார்மை நிரப்பும் போது உங்க பெயர், வயது, தொலைபேசி எண் மற்றும் நோய் பற்றிய துல்லியமான தகவல்களை கவனமா நீங்க நிரப்பணும். நீங்க கொடுக்கக்கூடிய டீடைல்ஸ் சரியா இல்லாட்டி உங்க கிளைம் நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரி, என்ன காரணத்துக்காக எல்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல சரியான தகவலை கொடுக்க தவறுவது. பல நேரங்கள்ல மக்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடும்போது அவங்களோட வயசு, அவங்க பண்ற வேலை போன்ற சில தகவல்களை கொடுக்க தவறிடுறாங்க. நீங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த தகவல் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. நீங்க கொடுத்திருக்கக்கூடிய தகவல் சரியா பொருந்தல அப்படின்னா உங்க கிளைமை ரிஜெக்ட் பண்ணலாம். அடுத்த காரணம் உரிய நேரத்துல கிளைம் பண்ணாம இருக்கிறது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளதான் ஹெல்த் இன்சூரன்ஸை கிளைம் பண்ண முடியும். அந்த டைம் லிமிட்குள்ள கிளைம் பண்ணாட்டி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் உங்க கிளைமை ரிஜெக்ட் பண்ணலாம். அடுத்த காரணம் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் நோயை மறைப்பது. பல நேரங்கள்ல மக்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய மெடிக்கல் கண்டிஷன் அல்லது நோய்களை மறைக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய மெடிக்கல் கண்டிஷன் பத்தி சொன்னா அதிக பிரீமியம் கட்ட வேண்டி இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் கண்டிஷனை மறைக்கிறது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அதிக செலவை ஏற்படுத்தலாம். அந்த மாதிரியான தருணங்களிலும் உங்களுடைய இன்சூரன்ஸ் கிளைமை இன்சூரன்ஸ் கம்பெனி ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அடுத்த காரணம் லிமிட்டுக்கு மேல கிளைம் கேட்பது. உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கிளைம் பாலிசி லிமிட்டை விட வேல்யூ அதிகமா இருந்தா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் உங்க கிளைமை நிராகரிக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த முக்கியமான காரணம் உங்க இன்சூரன்ஸ் பாலிசி கிளைம் பண்றதுக்கு முன்னாடியே காலாவதி ஆகிறது. உங்க இன்சூரன்ஸ் பாலிசி காலாவதி ஆயிட்டாலோ நீங்க உங்க இன்சூரன்ஸ் பிரீமியத்தை சரியான நேரத்துல செலுத்தல அப்படின்னாலோ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் உங்க கிளைம் விண்ணப்பத்தை நிராகரிக்கலாம். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல இன்சூரன்ஸ் கம்பெனி உங்க கிளைமுக்கான பணத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. இந்த காரணங்கள் இல்லாம இன்னொரு காரணமும் இருக்கு. அது காத்திருப்பு காலத்துல கிளைம் பண்றது. பொதுவா எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட பாலிசிலையும் காத்திருப்பு காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்ட பின்னாடி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி தான் நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியோட பலனை பெற முடியும். ஆனா காத்திருப்பு காலம் முடியறதுக்குள்ள நீங்க கிளைம் பண்ணா உங்க கிளைமை இன்சூரன்ஸ் கம்பெனி நிராகரிக்கலாம். எனவே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குறது அப்படிங்கிறது முக்கியம்தான். அதே நேரம் இன்சூரன்ஸ் கிளைம் நிராகரிக்கப்படுறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த தவறுகளை தவிர்ப்பது முக்கியமானது.